விஷவள்ளி விஷப்பாம்பு சிவத்துக்கு நல்லா தூபம் போட்டுட்டா. அந்த மனசுல விஷவள்ளி என்ன சொன்னாலோ அதுதான் விஷம் மாதிரி ஏற ஆரம்பிச்சிருந்தது. யாழினி வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தை பேரனா பேத்தியா அப்படின்ற சந்தேகம் அந்த அளவுக்கு பலமா வந்துருச்சு. விஷவள்ளி அந்த சந்தேகத்தை கிளப்பிட்டதுக்கு காரணமே அதை நிவர்த்தி பண்ணிக்கிற வழியையும் நாம சொல்லுவோம். அதை அண்ணன் ஏத்துப்பாரு. உடனே யாழினியை தான் கூட அனுப்பி வைப்பாரு. அப்போ நமக்கு தேவையான எல்லா உண்மைகளையும் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றத அவளுடைய திட்டம் கொஞ்சம் கொஞ்சமா பலிக்கவும் ஆரம்பிச்சது. என்ன செலவானாலும் பரவாயில்ல, நீ அவளை கூட்டிட்டு போய் செக் பண்ணிட்டு வா, தேவையான பணத்தை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு விஷப்பாம்பு சிவம். விஷவள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரே கல்லுல 2 மாங்காய், எந்த செலவும் இல்லாம யாழினி வயிற்றுல குழந்தை இருக்கா இல்லையானதை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒருவேளை இருந்துட்டா அது பேரனா பேத்தியான்றதையும் கண்டுபிடிச்சிட முடியுன்றதா அவளுடைய திட்டமா இருந்துச்சு. விஷப்பாம்பு சிவம் யாழினியை கூப்பிட்டு சித்தி கூட நீ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வா, ஒரு செக்அப் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லவும் யாழினிக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்ன செக்அப் மாமா அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் எதுவும் கேட்காத, சித்தி கூட மட்டும் போ, மிச்சத்தாவை பார்த்துப்பா அப்படின்னு விஷப்பாம்பு சிவம் சொன்னதும் யாழினிக்கு பயம் அதிகமாக ஆரம்பிச்சது. ஹாஸ்பிட்டல் போனா தான் வயிற்றுல குழந்தை உண்மை தெரிஞ்சு போயிடுமே அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சா. நான் இளங்கோவை கூட்டிட்டு போயிட்டு வரேன், அத்தையை கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சு பார்த்தாங்க யாழினி. ஆனா அதுக்கெல்லாம் விஷப்பாம்பு சிவமும் இடம் கொடுக்கல, விஷவள்ளியும் இடம் கொடுக்கல. அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, உடனே கிளம்பு, வெறும் 10 நிமிஷம் தான், செக் பண்ணிட்டு உடனே வந்துடலாம் அப்படின்னு போனை கூட எடுக்க விடாம யாழினிய கட்டாயப்படுத்தி விஷவள்ளி கூட அனுப்பி வச்சுட்டாரு. யாழினி பயப்பட ஆரம்பிச்சதும் விஷவள்ளிக்கு உள்ளுக்குள்ள ரொம்பவும் சந்தோஷம். நீ பயப்படுறியா? அப்போ உங்ககிட்ட ஏதோ ஒரு பொய் இருக்கு, அதை வச்சு எங்களை ஏமாத்திட்டு இருந்தல, நீ என்ன நாடகம் போட்டுட்டு இருந்தேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கண்டுபிடிச்சிருவேன், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்னு கருவிக்கிட்டே தான் கூட வந்துகிட்டு இருந்தா. யாழினிக்கு பதட்டம் மேலும் மேலும் அதிகமாச்சு. எப்படியாவது குறைந்தபட்சம் நம்ம ஹீரோயின் இனியாவுக்காச்சும் போன் பண்ணி தகவலை சொல்லிடணும் அப்படின்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. வழியில போன் பண்றதுக்கான எந்த வாய்ப்புகளும் ஏற்படல. விஷவள்ளியும் யாழினியும் ஹாஸ்பிட்டலும் வந்து சேர்ந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல தான் ஏதாவது ஒரு வகையில இனியாவுக்கு போன் பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க. சித்தி கொஞ்சம் இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போற மாதிரி கிளம்பவும் சந்தேகப்பட்ட விஷவள்ளி பின்னாடியே வரவும் ஆரம்பிச்சா. அவ கண்ணுல இருந்து இன்னைக்கு யாழினியால தப்பிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல யாழினி இன்னைக்கு வசமா சிக்க போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதை தாண்டி எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில யாழினி இனியாவுக்கு போன் பண்ணி சொல்ல போறாங்க. தான் எங்க இருக்கோம், என்ன விஷயத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு இனியா கிட்ட சொன்னாலே போதும், இனியாவுக்கு சூழ்நிலை புரிஞ்சிடும். உடனே விக்ரமுக்கு விஷயம் போகும். பண்ணிக்கிட்டு இருக்கிறது சட்டவிரோதமான ஒரு செயல். இந்த விஷயம் விக்ரம் காதுக்கு போனா சும்மாவா இருப்பாரு? விஷவள்ளிய பேக் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. விஷயத்தை கேள்விப்பட்டதும் விக்ரம் இதை நிச்சயம் சாதாரணமா எடுத்துக்க மாட்டாரு. கையும் களவுமா விஷவள்ளிய பிடிச்சு கூடவே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்களுக்கும் கட்டம் கட்டி பண்ணிக்கிட்டு இருக்க அயோக்கியத்தனமான காரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்க போறாரு. இதுல விஷப்பாம்பு சிவத்தையும் உள்ள கொண்டு வரணும். விக்ரம் குறை சொல்லும் போது பிரிய யோகேஸ்த மாதிரி பேசிட்டு இருக்காருல, அதுக்கு சரியான பதிலடி கொடுக்க விக்ரமுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இதை பயன்படுத்திக்க போறாரு விக்ரம், எப்படி பதிலடி கொடுக்க போறாருன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். விஷப்பாம்பு சிவம் தான் சிக்கிக்கிற ஒரு சூழ்நிலை வந்தா விஷவள்ளிய சிக்க வச்சுட்டு அவரு சுலபமா தப்பிச்சிருவாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. யாழினியோட உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணி விஷவள்ளி அவளாவே வந்து பிரச்சனையில சிக்கிட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.